மெயினாக இந்த கொஞ்சம் பிள்ளைகளை நல்லா வச்சுருக்கணும். அதுதான் எந்த ஒரு எனக்கு எந்த வேறு ஒன்றும் வேணாம். எந்த கொஞ்சம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அதெல்லாம் நல்லா வச்சுருக்கணும். எங்களுடைய ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வாரமும் அடையாளம் நிகழ்ச்சியில் உங்களில் உரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இந்த வாரம் எங்களுடைய இந்த அடையாளம் நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் தெருவோர வண்டில் கடை, அதாவது தள்ளு வண்டில் என்று சொல்வார்கள். எங்களுடைய சமூகத்துக்கு வந்து கரம் சுண்டல் வண்டில் அப்படின்னு சொன்னா தான் தெரியும். அந்த கரம் சுண்டல் வண்டில் வைத்து உழைத்து தொழில் செய்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லுகின்ற ஒரு அண்ணாவோடு தான் இன்றைய தினம் நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். அவர் வந்து இந்த தொழிலை செய்யக்குள்ள இந்த சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார், அதைவிட அவர் எப்படி இந்த தொழிலை செய்கின்றார் என்ற விஷயத்தை தான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இப்போ போய் அண்ணாட்ட கதைச்சி எல்லா விஷயத்தை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கும். சரி, எப்படி போகுது உங்களோட வேலையில்? நலமாக போகுது, நல்ல மாதிரி போகுது. நல்ல மாதிரி போகுது. சரி, அப்போ நீங்கள் இப்போ எவ்வளவு காலமாக இந்த தொழிலை செய்து வாரீங்க? இப்போ 90ஆம் ஆண்டில் நான் செய்வேன். 90ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. சரி, அப்போ உங்களுக்கு வந்து இந்த தள்ளுவண்டில் கடை செய்ய வேணும், உழைக்கணும் என்ற விருப்பம் உங்களுக்கு எப்படி வந்தது? என்னத்துக்காக இந்த தொழிலை நீங்கள் தேர்வு செய்தது? இது வந்து நம்ம சொந்த தொழில், யாருக்கும் அடிமை இல்லை. யாருக்கும் அடிமையாக போய் கை கட்டி உழைக்க வேண்டியது இல்லை. அவசியம் இல்லை. அதனால் எங்களுக்கு 7 மண்டாக செய்வோம். 7 சொன்னால் ஒரு நாள் விட்டு இருந்தாலும் யாரும் கேட்க இயலாது. அதனால் நான் எந்த சொந்த தொழிலில் நான் அப்ப இது வந்து உங்களோட பரம்பரை தொழில்? அப்படி பரம்பரை தொழில், அப்பாட காலமும் செய்வது. சரிண்ணா, அப்ப அதை தாண்டி ஆரம்ப காலத்துல வந்து முதல்ல நீங்க இந்த தொழிலை செய்யும் போது உங்களுக்கு வந்து மூலதனம் போடுறதுக்கு கடினமா இருந்துக்கணும் இல்லையா? அப்ப அந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணிருக்கணும்? என்ன செய்த நீங்க ஆரம்பத்துல? ஆரம்ப காலத்தில் நான் மெல்ல மெல்ல கூலி வேலை தான் போயிருந்தேன். என்ன தொழில்? கூலி வேண்டா, இப்படி இந்த புண்டுகள் அடிக்கிற, புண்டு வெட்டுற, மரங்கள் அப்படி வேலையெல்லாம் போய் வந்தேன். இருந்து போட்டு பிறகு நான் அதுலேருந்தே சேமித்தேன். இப்போ தொழில் செய்யணும், யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. நான் இதெல்லாம் பட்டு அனுபவிச்சேன். அப்போ அதால் அந்த சேமிப்பொன்னு நான் உண்டியல் வச்சு நான் சேமித்தேன். அந்த சேமிப்பால் தான் இன்றைக்கு இதெல்லாம் வந்துடும். சரி, அப்போ ஆரம்பத்தில் வந்து நீங்கள் என்ன உற்பத்தியில் இருந்த என்ன பொருள், நீங்கள் எந்த உணவை நீங்கள் முதல்ல செய்தீங்க? முதல் சுண்டல் தேன்குழல். ஆரம்பத்தில் சுண்டல் தேன்குழல், அதுக்கு பிறகு சின்ன வடையல். அப்போ இப்போ என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குது? இப்போ தேன்குழல் இருக்குது, கறி வடை இருக்குது, சம்பல் வடைன்னுவாங்க. மற்ற கிழங்கு பொரி இருக்குது, கிழங்கு அவிச்சி பொரித்தது. மற்ற வாழைக்காய் பச்சி இருக்குது, சின்ன வடை இருக்குது, சுண்டல் அதெல்லாம் இருக்குது. இன்னும் ஐட்டங்கள் போட இன்னும் கொஞ்சம் முதல் பற்றாக்குறையாக இருக்குது. அதனால தான் இந்த அளவுக்கு வந்து பாட்டுக்கேன். சரி, இப்போ ஸ்பெஷல் சுண்டல் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் இல்லை என்னென்ன போட்டு கொடுப்பீங்க? எல்லாமே போட்டு கொடுப்பீங்க? ஸ்பெஷல் சுண்டலுக்கெல்லாம் பகோடா, மரளி கிழங்கு, மரளி சீவல், வடை,
சுண்டல் எல்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்து கொடுப்போம். ஸ்பெஷல் என்ன விலை, நார்மல் என்ன விலை? ஸ்பெஷல் வந்து 400 போகுது, நார்மல் வந்து கேட்குற 100 ரூபாயிலேருந்து இருக்குது. 100 ரூபாயிலிருந்து இருக்குது. சரி, இப்போ வந்துன்னா இப்போ உங்களுக்கு ஒரு இடம் இருக்கா? இப்போ இல்லைன்னு சொல்லிட்டோன்னா ஒவ்வொரு ஏரியாவாக போய்த்தான் நீங்கள் இந்த தொழில் செய்வீங்களா? இல்லை, நான் இப்போ டவுனுக்கு போவேன். டவுன் எஸ்ஆர்ஆகிட்ட ஒரு 3 மணி வரலாம் நின்றுட்டு, அப்புறம் சின்ன கடை, குருநகர், பாசூர், கொழும்புதுறை அப்படியே வந்து மணியன் தோட்டம் வந்து சுற்றி வந்து அப்படியே கச்சேரி ஏரியா வந்து திருப்பி டவுன் வருவேன். ஓகே, அப்போ எந்த பிரதேசத்து மக்கள் உங்கள்கிட்ட அதிகமாக வாங்கி நம்ம இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு வியாபாரம் அதிகமாக போகுது? கூடுதலாக சின்ன கடை, குருநகர், பாசூர் எல்லாம் அங்காத மக்கள் எல்லாம் நல்ல என்னோட நல்ல மாதிரி நல்ல வாடிக்கையானாக்கள் எல்லாம் சந்தோஷமாக எனக்கு வாங்குவாங்க. சரி, அப்போ உங்கள்கிட்ட இருந்து அதிகமாக போகிறப்போ உணவு எது கணக்க போகிறது? ஒரு நாளைக்கு வந்து மக்கள் விரும்பி வாங்குறோம். தேன்குழல், வடை, கூட போகும். மற்ற மரளிகள், கறிவடை, உப்புலாம், சுண்டல் இதெல்லாம் போகும். சரி, அதை விட இப்போ உங்களுக்கு இந்த தொழிலை செய்து இதில் இருந்து வார வருமானத்தை கொண்டு உங்களுக்கு குடும்பத்தை கொண்டு நடத்தக்கூடிய மாதிரி இருக்கா? இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ஏதோ இழுக்கவங்களுக்கா ஒரு மாதிரி ரோல் பண்ணி இழுக்கிற மாதிரியா. ஆனால் இதில் பெரிய லாபம்ன்றது இப்போ இல்லை. சரி, அப்போ சாதாரணமாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு உழைக்கக்கூடிய மாதிரி? சாதாரணமாக 2500 3000 தான் வருது ஒரு நாளைக்கு. 2500 3000 ஆகும். சரி, அப்போ உங்களுக்கு வந்து குடும்ப பங்களிப்பு என்ன மாதிரி இருக்கு இப்போ இந்த தொழிலுக்கு? இப்போ வீட்டை உங்களோட மனைவி பிள்ளைகள் வந்து ஒத்துழைப்பு தர எல்லாரும் ஒத்துழைப்பு தராங்க. அதில் கூடிய பாகம் இந்த மனைவி தான் ஆணி வேறு. ஒரு குடும்பத்துக்கு வந்து ஆணி வேற இருக்கிறதே மனைவி தானே. சரி, அப்போ நீங்கள் காலையில் வந்து இத்தனை மணிக்கு எழும்பி போவீங்க இப்போ இந்த தொழிலுக்கு? நான் காலையில் எழும்பி மொழிகளை போட்டு பிறகு நான் சந்தை போவேன். சந்தை போயிட்டு 10:30 மணியில் வருவேன். பிறகு 11 மணிக்கு வலிக்கிட்டு இப்படியே டவுன் எல்லாம் போய் எல்லாரும் செஞ்சு பிறகு சின்ன கடை, குருநகர், பாசூர், கொழும்புதுறை இப்படியே போயிட்டு மணியை தொட்டலாம் போயிட்டு. இருக்காதா இப்போ உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து உருட்டி கொண்டு போகிறது என்பது சும்மா பொருட்கள் எல்லாம் இருக்குது, அப்படி இருக்கக்குள்ள வந்து கஷ்டமாக இருக்கும் தானே உடம்புக்கு? தூரம் நீங்கள் நடந்து போகிறீங்க. வாழ்க்கையில் கஷ்டம்னு நினைக்காம வாழையிலாது. எது கஷ்டமோ அதையும் வென்று வாழ்ந்தாதான் வாழ்க்கை. அப்படி கஷ்டம்ண்டா கஷ்டம்ன்ட்டு பார்க்க போனால் சாப்பிட்றதும் கஷ்டம்தான், இருக்கிறதும் கஷ்டம்தான், எழுதுறதும் கஷ்டம்தான். வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டம்தான், மீண்டு வரணும். சரி, அப்போ உங்களுக்கு வந்து இந்த பொருட்கள் எல்லாம் வந்து யார் செய்தார்? இப்போ இந்த உணவுப் பொருள் எல்லாம் இப்போ நீங்களே தயாரிப்பீங்களா இல்லையா? நாங்கள் தான் தயாரிக்க, இந்த மனைவி தான் எல்லாம் தயார். காலையில் எத்தனை மணிக்கு எழும்புவா? அவன் 4 மணிக்கு எழும்புவா. எழும்பி இவ்வளவு செய்திருவா. அதோட இந்த மருமகள் எந்த மருமகளும் அதோட செய்வாள். மற்ற எங்களை நான் மாமின்னு சொல்கிறேன் இல்லை, அம்மா தான் மாமி தான், நான் மாமின்னு சொல்கிறேன்ல, அவன் ஹெல்ப் பண்ணுவாள். மற்ற இந்த 2 பெரிய மகள் எல்லாம் இப்போ மகள் கட்டிட்டு போன வழியாக மகள் உதவி செய்யல. எல்லாரோட பங்களிப்பும் இருக்குது. சரி அண்ணா, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் 90ஆம் ஆண்டுலேருந்து நீங்கள் தொழில் செய்து வாரீங்கன்னு சொல்லி. அப்போ அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு இப்போ இருக்கிற மக்களுக்கும் என்ன மாதிரி இருக்கு? இப்போ அவை வந்து உங்களை அணுகி எப்படி இந்த பொருளை பெற்றுக்கொள்ளினா? என்ன அந்த அந்த இப்போ 90ஆம் ஆண்டு காலத்துலேருந்து சனங்கள் கொஞ்சம் அப்போ பொருளும் மலிவு. அப்போ சுண்டல் வண்டல்னு சொன்னால் எல்லாரும் ஆசைப்பட்டு வாடிக்கையான சொல்லக்குள்ள பெரியாக்கள் வர மாட்டாங்க, பிள்ளைகளே விடுவாங்க. ஏன்னா அந்த மாமா வர போய் வாங்கிட்டு வாங்கன்னு ஏன்னா நம்பிக்கை உண்டு. அப்போ அந்த சின்ன பிள்ளை எல்லாரும் வரும். இப்போ கூடிய பாகம் வந்து சனத்தை கொஞ்சம் காண்ற கஷ்டம். ஏன்னு சொன்னால் சனங்களோட கையில் காசு இல்லை. இப்போ பொருள் விலை கூடிட்டு இப்போ சில சனம் இருக்குது, வாங்கிட்டு வாங்கிட்டு விடுங்கள். சில சனங்கள் வந்து சும்மா கையில் காசு இல்லை என்ற சொல்கிற சனமும் இருக்குது. அப்போ உங்கள்கிட்ட அதிகமாக இப்போ ஸ்கூல் பிள்ளைகள் எந்த பிள்ளைகள் வந்து விரும்பி வாங்குவேன் உங்கள்கிட்ட? ஆனால் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளை ரெண்டு பேரும் வந்து வாங்குவாங்க.
சரி, இப்போ ஐயா வந்து இப்போ கோயில் நிகழ்வுகள், இப்போ பொது நிகழ்வுகள், இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போ கோயில் திருவிழாவோ இல்லைன்னா இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு விளையாட்டு போட்டி நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அந்த நிகழ்வுல, அதாவது பொது நிகழ்வுல வந்து நீங்கள் போய் உங்களோட விற்பனை செய்றீங்களா? அப்படி எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போவீங்க? நான் வள்ளிபுரம் போவேன், நல்லூர், வள்ளிபுரம், செல்லசன்னதி, எல்லா கோயிலும் போவேன். எல்லா கோயிலும் போவேன். அப்போ அதில் வந்து உங்களுக்கு லாபம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது என்ன மாதிரி போய் தங்கி நின்று செய்துட்டு வருவீங்க? தாங்கி நின்று தான் செய்யணும். ஏண்டா இங்கே வந்து போயிடாது, இங்கே லொரி பிடி தான் ஏற்றி போகணும், தள்ளி கொண்டு போயிடலாம் வண்டி. சரி, அப்போ அதுக்கும் கூலி? அதுக்கும் கூலி. சரி, அப்போ ஆரம்ப காலத்தில் ஐயா என்னென்னு சொல்லிட்டுனா இந்த தொழிலுக்குன்னு சொல்லி ஆட்கள் இருந்தவை. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டுனா நிற்கிற இடம் காண்ற இடம் எல்லாமே இந்த ஒரு வண்டில் கடை. கேட்டால் என்ன தொழில் செய்வோம்னா உடனே வண்டில் கடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிடலாம். அது என்ன மாதிரி இருக்கு? அப்போ ஒரு காலம் வந்து இப்போ ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு இதுக்கு குறிப்பிட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ இதில் என்ன பிரச்சனை சொன்னால், இதில் வந்து இப்போ நான் ஒரு என்ன சுற்றி 4 சாணம் குமிஞ்சிருக்க உணர்வுல வந்து பார்ப்பாங்க, ஓ இல்லை வியாபாரம் போகுது, இது சொல்லி நம்மளும் செய்வோம். நாங்களும் இதை இப்படி தான் இந்த வியாபாரங்கள். அதாவது வந்து அப்படி செய்தாலும் பரவாயில்ல, இல்லை என்ன பார்த்தோம்ல எல்லோரும் உழைக்கும், எல்லோரும் சாப்பிடும், எல்லோரும் வாழணும். ஆனால் அந்த வியாபாரத்தை முறைப்படி செய்யும். ஒரு தொழில் செய்தால் தொழிலை முறைப்படி செய்யணும். அந்த முறையை தவறி செய்தால் தொழில் இல்லை. மற்ற ஏட்டிக்கு போட்டியாக இருக்காங்க. சரியா? பொறாமை போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது, எரிச்சல் பொறாமைகள் இருக்கக்கூடாது. அது மனிதனை வாழ விடாது. அப்படியாத இதில் மக்களை எவ்வளோத்துக்கு நாங்கள் அனுசரித்து நடக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. சரி ஐயா, அப்போ உங்களுடைய இந்த வாகனம், இந்த கரம் சுண்டல் இந்த வண்டிலுக்கு என்ன பெயர்? நியூ மது ஸ்பெஷல் கரம் சுண்டல். சரி, அப்போ இந்த வண்டில் வந்து நீங்கள் சொந்தமாக வாங்கினதா இல்லைன்னு சொல்லி சொன்னா? சொந்தமாக வாங்கினீங்க. இப்போ எவ்வளவு காலம் இந்த வண்டில் வாங்கி? இப்போ இதுக்கு முன்னே நான் 3 வண்டில் வச்சுருந்தேன். இப்போ அதெல்லாம் வித்தாச்சு. அதை விற்றேன்டா அது விடுறதுக்கு இடங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் விற்று போட்டு இப்போ இது வாங்கினேன். இப்போ இது வாங்கி இப்போ ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் எவ்வளவு முடியும்? இப்போ சாதாரணமாக ஒரு வண்டில் வாங்கி இதுக்கு இப்போ அடிக்கணும்னா 5 லட்சம் முடியும். 5 லட்சம் ரூபா காசு முடியும். அப்போ இது என்ன மாதிரி? இப்போ இப்போ நார்மலாக நாங்கள் தள்ளி கொண்டு போக வரும் என்ன? அதுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்குது, கை கண்ட்ரோல். பள்ளந்தட்டில் அந்த கை கண்ட்ரோல் இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் பிரட்ட பார்க்கும். அப்படி உங்களுக்கு பிரட்டின சந்தர்ப்பங்கள் ஏதாவது இருக்கு? பிரட்டனா படம் என்ன பேலன்ஸ், எந்த பேலன்ஸ் இருக்குது சரி, எந்த பக்கம் எந்த கடங்கு வருதுன்னா அந்த பேலன்ஸை கொடுத்துருவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வருவீங்க. சரி, அப்போ உங்களுக்கு வந்து இவ்வளவு காலமும் யாராவது முன் வந்து உதவி செய்திருக்கணுமா? இப்போ உங்களோட தொழிலில் வந்து இன்னும் நீங்கள் மீன்வேலை கொண்டு வர போகணும்னு சொல்லி இதுவரை காலத்துக்கு? ஒரு வேறுமே நாங்கள் செய்திருக்கோம், ஆனால் எங்களுக்கு யாரும் செய்யலை. நீங்கள் வந்து இன்னும் ஒரு ஆக்களுக்கு அவை நாங்கள் செய்வோம், உதவி செய்வோம். அவங்க எங்களை செய்ய மாட்டாங்க, செய்யவும் இல்லை, செய்ய போகிறோம் இல்லை. அவங்க யாருமே ஒருத்தரும் இது வரைக்கும் ஒரு நிறுவனம் கூடி வரலை எங்களுக்கு. சரி, அப்போ உங்களுக்கு பிறகு இப்போ இது வந்து பரம்பரை தொழில்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களோட அப்பாட்டிருந்து கேட்டுக்கொண்டீங்க. அப்போ நீங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் உங்களோட பிள்ளைகள் வந்து இந்த தொழிலை தொடர்ந்து செய்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க தொழில். அது பரம்பரையாக இப்படியும் செய்து கொண்டே வருவாங்க, பரம்பரையாக நடத்தப்படும். சரி ஐயா, அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்தில் வந்து நான் இசாராக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சு நீங்கள் தொழில் செய்யணும்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல வந்து அது உங்களுக்கான ஒரு இடமா ஒதுக்கி இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் அவைக்கு வரி அப்படி ஏதாவது கொடுக்கும்? வரி ஒரு நாளைக்கு 200 ரூபா கட்டணும். ஒரு நாளைக்கு 200 ரூபா கட்டணும் வரி. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தொழில் நடக்குமாங்க? ஒவ்வொரு நாளும் போவீங்களா? ஒவ்வொரு நாளும் போவேன். ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து மற்ற நாள் ஃபுல்லாக போவேன். ஞாயிறு உங்களுக்கு விடும். அந்த டைமில் நீங்கள் என்ன தொழில் செய்வீங்க? ஞாயிறுல ஏதாவது வேலைக்கு போவீங்களா? வேலையை இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னா நான் சந்தையை போயிட்டு மற்ற மரளி அது அப்போ அந்த ஐட்டங்கள் போடணும். சீவல், பகோடா அதெல்லாம் போடணும். அப்போ வேறு வேலையை போட்டேன். அப்படி டைம் இருந்தால் வேறு வேலையை போயிடுவேன். வேறு வேலைக்கு சரி, அப்போ நீங்கள் இந்த தொழிலை செய்யக்குள்ள வந்து இந்த சமூகத்திலே இந்த கஷ்டத்தை எதிர்கொள்றீங்க? ஏன்னா இப்போ வண்டியில் போய் யாருன்னு செய்யக்குள்ள எல்லா பக்கமும் வாகனத்தை கொண்டு மறிப்பாங்க, பைக்கில் கொண்டு விடுவாங்க. அப்போ விடனா ஆக்கள் வரணும், வியாபாரத்துக்கு ஆக்கள் வரணும். உண்டு இடமோ
நானும் காசு கட்டி தான் இதில் வியாபாரம் செய்கிறேன். அப்புறம் நான் இந்த வாரம் ரோட்டு போவாங்க, போனால் ஒரு 2-3 மத்தியானம் ஆகும் வாரத்துக்கு. அப்புறம் அது இந்த இப்போ என்ன இடைஞ்சல்னா வர பாதை இல்லாட்டி சனங்கள் வராது. சரி, என்ன வாகனம் நிற்கிறத வந்து மறைச்சா உங்களுக்கு சனங்கள் வராது. சனங்கள் வராது. சில சனங்கள் வர்றதுக்கு இடம் இல்லைன்னு போட்டு இப்போ பாதையில் பைக்கில் இருந்தால் என்ன வர்றதுக்கு இடம் இல்லை, நான் வேறு வண்டியில் வாங்கினேன், அங்கே போயிடுவாங்க. அப்போ இந்த வியாபாரம் சரி. அதை விட வேறு ஏதாவது நேற்று சொல்லி இப்போ நான் வந்த சந்தர்ப்பத்தில் சொல்லியிருந்தீங்க, நேற்று இந்த வாகனத்துக்கு வந்து சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லி. அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் அந்த பிரச்சனையை எப்படி கடந்து போகிறீங்க, என்ன மாதிரி? இப்போ நான் நேற்று வண்டி தள்ளி கொண்டே போகலாம். நான் எவ்வளோ என்னால் எந்த குணம் இருக்குது, எவ்வளோ கரையாக போகணுமோ அவ்வளோ கரையாக போய் கொண்டிருப்பேன், மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல். அப்போ நேற்று வண்டி தள்ளி கொண்டு போகல, ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு. சத்தம் ஒன்று கேட்ட வடிவேன் போகுது. வடிவேனில் இந்த பின்ன கொடியிருக்க கேடர் கம்பி பின் போட்டுக்கு அடி. ஆனால் போட்டுக்கு அடிக்க நேரம் கொஞ்சம் பறிச்சு அடிச்சிருந்தா எனக்கும் தலையில் பாட்டுக்கும் கண்ணாடி உடஞ்சிடும். அப்போ கூப்பிட்டும் அவர் மைண்ட் படத்தில் அந்த வாழ போகிறேன். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது விபத்துக்கள் வந்து நடைபெற்றிருக்கேன் இந்த வாகனம்? அது என்ன, இப்போ சில பேர் வந்து நான் ரோட்டாக இப்போ நான் கரையாக தான் போகிறேன். நான் இப்போ கடையிலன்னு சொல்லக்கூட கடைக்கு பைக்கில் வந்தோ ஏதோ ரெண்டு போடுறாங்களோ அவங்க அந்த கரையாக விடணும். இவங்க என்ன செய்கிற, நாங்கள் போகிற பாதையிலே குறுக்க இப்படி ஒன்று விடுவாங்க. இப்படி ஒன்று தான் இந்த அங்கேருந்து வரக்குள்ள இந்த இதுவும் தெரியாது. அப்போ அன்றைக்கு நான் வண்டியில் தள்ளி கொண்டு போகக்குள்ள இவன் வந்ததுன்னா முன்னே போகக்குள்ள அந்த கடையில் போகக்குள்ள வாடிக்கையாக கொடுத்துட்டு போகிறேன். அப்போ முன்னே நிற்கல பைக் நிற்கலை. சரி என்று போட்டு நான் அந்த கடைக்கு சுண்டல் கொடுத்துட்டு ஸ்டாண்ட் எடுக்கக்குள்ள பைக்கை கொண்டு இந்த இதுக்குள்ளே சரி இப்படி விட்டால் முன்னுவா போய் இப்போ அப்படி விட்டால் தெரியும், இப்படி விட்டால் தெரியாதானே. எடுக்கக்குள்ள பைக் தட்டுப்பட்டுட்டு அப்புறம் வந்து என்னோட சண்டை பிடிக்காங்க. ஏன்னா சண்டை வரல, நீங்கள் விட்ட முதல் பிள்ளை தெரியும். சரி என்ன இப்போ என்ன நடக்கணும் மேடம், 2000 ரூபா காசு வரணும். ஆனால் 2000 காசுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் முழு பிள்ளையும் உங்களில் எல்லா பிள்ளைன்றும் இல்லை, முழு பிள்ளையும் உங்களில் 2000 ரூபா காசு நீங்கள் கேட்குறீங்க. கண்ணாடி உடஞ்சிது, பல்ப் உடஞ்சிது. என்ன சரி என்ன விலையில போய் கேட்டுவாங்க. ரெண்டு போய் அங்கே கண்ணாடியெல்லாம் சோடியாக கொடுக்க மாட்டாங்க, 1200 கேட்டாங்க. சரி இருந்து போட்டு 1200 நான் தட்டின பிள்ளை தானே. என்ன இப்போ எனக்கு வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து அவமானப்படுறதுக்கு நான் இல்லை. சரி, அப்ப இப்ப இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவா போய்கொண்டிருக்கீங்களா, உங்களுக்கு காத்து போயிருக்கு இல்லையா? அப்ப 4 சில்லு இருக்குதானே, அப்ப அப்படி அந்த காத்து போய் நீங்க இடையில தடப்பட்டு நின்ற சம்பவங்கள் ஏதாவது இருக்கா? யார் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க? இருக்கேன் எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண என் மகன் தான் வருவார். என் மகனுக்கு கால் பண்ணால் என் மகன் வருவார். வந்து அவர் டயர்லாம் கலட்டி எல்லாம் ஒட்டி கிட்டு போட்டு கொண்டு கூட்டி வந்துடுவார். சரி, அப்போ உங்கள்கிட்ட வர கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதிகமாக பணம் தந்துட்டு அப்படி போயிருக்கீங்களா? சில பேர் வந்து தருவாங்க, சில பேர் வந்து 100 ரூபா கூட வருவாங்க. நல்லா இருக்குன்னு வருவாங்க, சாப்பாடு நல்லா இருக்குன்னு. ஏன்னா இந்த தேங்குளர் வந்து லண்டன் போயிருக்கு, பிரான்ஸ் போயிருக்கு, சிங்கப்பூர் போயிருக்கு. வெளி மாவட்டங்கள் வெளி புலம்பெயர் தேசத்துக்கு வந்து உற்பத்திகள் போய்கொண்டிருக்கு. இப்போ ஒரு ஆள் ஒன்றை வாங்கி தான் சாப்பிட்டு பார்ப்பாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னொரு ஆள்டையும் போய் சாப்பிட்டு பார்ப்பாங்க. அந்த டேஸ்ட்டுக்கு இந்த டேஸ்ட்டுக்கும் கன வித்தியாசம். ஏன்னா அது புளி, இது புளிப்பு இல்லை. அப்போ அந்த டேஸ்ட்டை பார்த்து என்ன விலை இப்போ இது 150 ரூபாய்க்கு, இது பெரிய தேங்குளம் 150 ரூபாய்க்கு. அப்போ வெளிநாடுகளுக்கும் போயிருக்கு தேங்குளம். அப்போ ஒவ்வொன்றும் நல்ல. ஏன்னா இப்போ இந்த வடையெல்லாம் மற்றவங்க வைக்கிற இந்த ஒரு வடை தான், நான் அவங்களோட 2 வடை. சரி, அப்போ தேங்குளம் என்ன மாதிரி என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? தேங்குளம் வந்து 150 ரூபா படி கொடுக்குறேன் நான். ஏன்னா எந்த பொருள் வந்து நல்ல டேஸ்டான பொருள். அது வந்து இப்போ வெளிநாடுகளுக்கும் போயிருக்கு, புலம்பெயர் தேசத்துக்கும் போயிருக்கு. அப்படி நல்ல இந்த தேங்குளம் நல்ல பெருசு,
அந்த சுவை எல்லாரும் தேங்குள்ள போடுறாங்க தான் இல்லாண்டு இல்லை எல்லாரும் போடுறாங்க தான் ஆனால் அந்த சுவையே கண்டுபிடிக்க மாட்டாங்க. எல்லாரும் அந்த தொழில் செய்யவனுக்கு அதை காசை உழைக்கணும் அந்த தொழில் செய்யவனுக்கு தான். ஆனால் அதில் சுவையா இருக்கு செய்கிற வழியாக அந்த நுணுக்கங்கள் தெரியும். அப்போ அந்த அந்த சுவையை எடுத்து பார்க்கலாம். இப்போ இதை ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். ஒன்று சாப்பிட்டு பார்த்தா பிறகு நாங்கள் அண்ணன் கொண்டு வாங்க 5 கட்டுங்க 10 கட்டுங்க ஏன்டா அப்படி வருவாங்க. ஏன்னா சுவை அப்படியே ஒரு வித்தியாசம். வடையும் வடை வந்து ஒரு வடை 25 ரூபா 4 வடை 100 ரூபா வைக்கிறேன். அது வெட்டி கறி போட்டு விடுவேன். ஆனால் அந்த வடையும் அப்படிதான். ஆனால் இப்போ இந்த ஒரு வடை அவங்களோட 2 வடை மற்றவங்க. நான் கூடுதலாக பார்த்துருக்கிறேன். அதுக்காக நான் கூட சொல்ல வரையில இப்போ நாங்கள் பார்க்குற சந்தர்ப்பத்துக்கு சின்ன சின்ன வடையாக இருக்கு சில வண்டியில். அப்போ ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது பெருசாக இருக்கு. அப்போ ஏன்னு சொன்னால் காசு கொடுக்குறவங்க வாங்கி சாப்பிட சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அவங்களோட மனம் குளிர்ந்தாதான் எங்களுக்கும் சந்தோஷம். அதோட இன்னும் சின்ன வழியை இப்படி போய் காட்டானேன்னு மனம் நோவக்கூடாது. அப்போ நாங்கள் அதை கொடுக்கக்குள்ள அதை வாங்கி சாப்பிட சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கும் சந்தோஷம். சில பேர் வந்து வாங்கி இப்போ 200 ரூபாய்க்கு வாங்கினாண்டா 500 ரூபா தந்தால் அண்ணன் இதை வச்சுக்கொள்ளுங்க போயிடுவாங்க. ஏன்னா அப்படி ஆக்களும் இருக்காங்க. ஆனால் சில பேர் இருக்காங்க இன்னில பணக்காரர் வந்து இப்போ 190 ரூபாய்க்கு வாங்கணுவீங்களே 10 ரூபா காசுமிங்கன்னா அதை நின்று வாங்கிட்டு போவாங்க. அப்படியாவது ஆக்களும் இருக்காங்க. சரி, அப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் பொருட்கள் அளவு கொண்டு போறீங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு கொண்டு போறீங்க. அப்படி இப்போ விற்பனை செய்து மிச்சம் அப்படி வர சந்தர்ப்பங்கள் இருக்கா? அதை என்ன செய்வீங்க? அப்படி மிச்சம் வர நேரம் நான் இப்போ சின்ன பிள்ளைகளோ பெரிய ஆக்களோ 7 ஆக்கள் வந்தாங்கன்னா அவங்கள கொடுத்துட்டு வருவேன். திருப்பி அடுத்த நாள் இப்போ ரிட்டர்ன் கொண்டு போக மாட்டீங்க? ரிட்டர்ன் அடுத்த நாள் கொண்டு மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் அது நான் கொண்டு போய் கொடுக்கல. இந்த தொழிலுக்கு வேலை இல்லை. அது நான் செய்கிற தொழில் இது இல்லை. ஏன்னா நாளைக்கு அதால் இன்னொரு வருத்தம் வரக்கூடாது. அதை விட வந்து கஸ்டமர்ஸ் இல்லாமல் வந்து இல்லாமலும் போயிடுவேன். என்ன செய்யும் தொழிலே தெய்வம் வேண்டா. அப்போ அது தொழில் அதை நாங்கள் தெய்வமாக தான் நினைக்கிறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இப்போ ஒரு நாள் சொல்லுவாங்க இந்த ஒரு நாள் கூத்துக்காக போகணுண்டு. அப்போ அந்த ஒரு நாள் கூத்துக்காக நாங்கள் போட்டோம்னு சொன்னால் அடுத்த நாள் இந்த டிமாண்ட் போயிடும். எந்த டிமாண்ட் போயிடும். பழசுப்பட்டை ஒன்று விற்கிறான்ட்டு பிரயோசனம் வராது. இப்போ யாராவது வந்து உங்களை வந்து மனம் கஷ்டப்படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சாப்பிட்டு பார்த்து இது என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த மனம் முகம் சொல்லிச்சு அப்படி இல்லை எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கான். நல்ல வாழ்க்கை கூடாண்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்ன இது இல்லை. நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் நல்ல மேல்மையாக நல்ல மாதிரி செய்யுங்க என்றதான். சரிண்ணா, இப்போ உங்களோட எதிர்கால திட்டம் வந்து என்ன மாதிரி இருக்குது? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் இல்லையா? எதிர்கால திட்டம்னா இப்போ இனிப்பு கடை வந்து போடணும். இனிப்பு கடை இப்போ எந்த மகன் வந்து இனிப்பு செய்கிறவன். என்ன இனிப்பு செய்வார்? சுயங்கம் ஐட்டம் ஃபுல்லாக போடுறோம். எல்லா இதுகளும் போடுறோம். அப்போ என்னதுன்னா அவங்க இந்த அரசாங்கத்தால் அந்த அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க இல்லை அந்த இடங்கள் வசதி இல்லைண்டு. அப்போ அந்த இடங்கள் அப்படி ஒரு வசதி வந்தேன்னு சொன்னால் நான் ஒரு கடையை போட்டு அந்த இனிப்பில் போட்டு கடையை வந்து வியாபாரம் செய்யலாம். எந்த ஒரு தான் என்ன இப்போ பிள்ளைகள் முன்னேறது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். சரி, அப்போ அந்த ஒரு இனிப்பு கடை போடுறதுக்கு அந்த இனிப்பு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் ஒரு சால்வை கொடுத்தால் நமக்கு சந்தோஷம். அதான் கேட்கலாம். சரி ஐயா, அப்போ உங்களுடைய எதிர்காலம் வந்து சிறக்க வேண்டும். நீங்கள் விரும்பினபடி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறி இன்னும் வந்து நல்ல ஒரு இடத்துக்கு வர வேண்டும். உங்களுடைய இந்த முயற்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, உறவுகளாகி நீங்கள் இன்றைய தினம் பார்த்திருப்பீங்க இந்த கரம் சுண்டல் வண்டில் வைத்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லுகின்ற ஐயாவினுடைய வாழ்வியல் முறையினையும் அவர் வந்து இந்த தொழிலை செய்யக்குள்ள என்னென்ன பிரச்சனைகளை வந்து கடந்து தன்னுடைய தொழிலை செய்து வார 2 விஷயத்தையும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு அடையாள நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேயர்களே. ஐயா, நன்றி.